உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற பெரிய கியூரியாசிட்டியே என்னென்னா, நம்ம என்ன செய்யணும், எப்போ செய்யணும், நம்ம வாழ்க்கையில் என்ன பிஸ்னஸ் நமக்கு செட் ஆகும், நமக்கு லவ் மேரேஜ் ஆகுமா, அரேஞ்ச் மேரேஜ் ஆகுமா, சில பேருக்கு 2 பொண்டாட்டி வருமாங்கிற கேள்விலாம் கூட இருக்குது. ஸோ வெளிநாட்டு யோகங்கள் நமக்கு இருக்கா சார்? எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் எலக்ட்ரானிக் பொருள் வாங்குவாங்க, வீட்டுக்கு போய் அதை பூட்டினோன்னு வெடிச்சிடும். ஏன்னா நம்ம ராசி அப்படி. அந்த மாதிரி சில பேர் வண்டி வாங்குவாங்க, வண்டி வாங்கி அந்த தெரு முக்குக்கு போகிறதுக்குள்ளே கீழே 2 தடவை விழுந்துருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் தான் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த பொருளை வாங்கினாலும் உடைக்காமல் வச்சுருப்பாங்க. என் ஒய்ஃப் ஒரு பொருள் வாங்கினா எந்த நாளும் உடைக்க மாட்டான், ஆனால் நான் வாங்கினா அடுத்த 10 நிமிஷம் உடைச்சிடுவேன். அவையவே வாங்கிட்டு வந்த ராசி அவ்வளோதான். ஸோ அப்போது என்ன ராசி யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும்? அது பேசிக் கொஸ்டினே அதுதான். நான் என்ன பொருட்கள் வாங்கலாம், என்ன மாதிரியான துறைகளில் ஈடுபடலாம், நான் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்போ ராசி ரீதியாக இதை பண்ணால் ஜெயிக்கலாம், அவ்வளோதான் டைட்டில். இதை பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அப்படி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமான நல்ல நல்ல விஷயங்களை பேச போகிறோம். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பணவரவுக்கு இன்றைக்குன்னு இல்லை என்றைக்குமே பிரச்சனை இருக்காது. இஃப் யூ கோ ஃபார் உலக நாடுகள் ஃபுல்லாக யாரை வேணால் விருச்சிக ராசிக்காரங்களை பாருங்கள், சஃபிஷியன்ட் மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். சாப்பாட்டுக்கு கஷ்டம், போஜனத்துக்கே கஷ்டம்னு ஒரு நிலைமை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உருவாகவே ஆகாது. இது இயற்கை நியதி. காரணம் என்னவென்றால், இவர்களுக்கு அனுகிரகிப்பவர் யார் என்றால் 2 கூடைய குரு பகவான். குருவே அவருக்கு ஃபினான்சியராக இருக்கார். ஸோ குருமுகமாக வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா ஒரு குரு, கணவர் குரு, பெரியப்பா சித்தப்பா எல்லாரும் குரு. இந்த மாதிரி வீட்டு பெரியவங்க அவங்கள அனுகிரகிச்சுட்டே இருப்பாங்க, கைவிட்டுற மாட்டாங்க. இந்த குருவினுடைய பலம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அவங்க வாழ்க்கையில் பண்ண மிகப்பெரிய புண்ணியம். விருச்சிகராசிக்காரர்களுக்கு குருவே நேரடியாக வந்து அருளுகிறார். அப்போது இந்த 2ஆம் இடத்து குரு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமே உங்களுக்கு பணம் தரும். செவ்வாய் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமே உங்களுக்கு பணம் தரும். செவ்வாய்னா என்ன? செவ்வாய்னா சிகப்பு, சிகப்பு கலர் ட்ரெஸ் தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரெட்டு மார்னிங் எல்லாமே ரெட்டு தான் இவங்களுக்கு. இந்த ரெட்டு தான் இவங்களுக்கு செட் ஆகும். செவ்வாய் சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் பண்ணாங்க, கல் மண் ஜல்லி பில்டிங் கட்டி விற்றாங்கன்னா இவங்களை அடித்து கால் கிடையாது. இவங்களுக்கு இருக்கிற பெரிய பெஸ்ட்டு பிஸ்னஸ் என்னென்னா கோல்டு பிஸ்னஸ். கோல்டு தொட்டாங்கன்னா காசு. என்றைக்கு இவங்க வாழ்க்கையில் கோல்டை தொட்டு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அது அவங்களுக்கு காசாக மாறிடும். கோல்டு ரிலேட்டடான கோல்டு ஷேர் மார்க்கெட்டு, கோல்டு வந்து ஆர்னமெண்ட்ஸ் மாதிரி பண்ணுறது, தங்கம் காசு வாங்கி நகையாக பண்ணி தர்றது, கோல்டு ஸ்மித்தோட வேலை எது பண்ணாலும் இவங்களுக்கு செட் ஆகும். 2ஆம் இடத்துக்கு அதிபதி குரு. குருனா என்ன? ஃபினான்ஸ். இவங்க யாருக்காவது வட்டிக்கு வாங்கி தராங்க, லேவாதேவி மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா இவங்கள விட சம்பாதிக்கிறவங்க யாரும் கிடையாது. குருனா காலப்புருஷ தத்துவத்தின்படி பணம் என்று பொருள். சுக்கிரன் பணம் கிடையாதுங்க. எல்லாருமே சுக்கிர திசை வந்துருச்சா பணம் வருதான்னு கேட்குறீங்க. சுக்கிரன் பணம் கிடையாது. சுக்கிரன்னா சுகம். காசு பணமே வேணாம். சும்மா காட்டி ஒரு மரத்தடியில் படுத்திருக்கீங்க, உங்கள் ஒய்ஃப் உங்கள் கை காலெலாம் அமுக்கி விடுறாங்க, உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு ஊட்டி விடுறாங்க, 2 பேரும் லவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுதான் சுக்கிரன். குரு அப்படி கிடையாது. குருன்னா பணம். ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச வித்தையை நீங்கள் வந்து சொல்கிறீங்க, ஒரு பாட்டு பாடி காட்டுறீங்க. இப்போது ஒரு அழகான சம்பவம் சொல்கிறேன், இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பணம் வந்துடும் உங்களுக்கு. இந்த கவிதையை அப்படியே டைரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு கவிதையாக சொல்கிறேன் உங்களுக்காக. விருச்சிகராசிக்காரர்கள் யார் என்றால், ஒரு கடற்கரை இருக்கிறது. அந்த கடற்கரையிலே மாங்காய் விற்பவர்கள் விற்கிறார்கள், ஜோசியக்காரர்கள் இருக்கிறார்கள், சின்னஞ்சிறு சிறார்கள் பலூன் விற்கிறார்கள். இவர்களெல்லாம் கடந்து செல்லும் நமக்கு விருச்சிகராசிக்காரர்கள் கிட்டார் வாசி கொண்டிருக்கிறார்கள். கிட்டார் உட்கார்ந்து கிட்டாரில் பாட்டு பாடுகிறார்கள். பணம் வேண்டும் என்று கிட்டார் வாசிப்பவனும் கேட்கவில்லை, கடந்து செல்லும் நாமும் கிட்டார் வாசிப்பவருக்கு காசு போட்டால் அதுக்கு பிச்சை என்று பொருளாகிவிடுமே என்பதால் நாமும் அவனுக்கு பணம் தருவதில்லை. அந்த கிட்டார் வாசிப்பவன் வாசித்து கொண்டே இருக்கிறான். இது ஒரு அறப்போராட்டம். அவன் வாயை திறந்து கேட்கப் போவதும் இல்லை, நீங்கள் அவனுக்கு கொடுக்க போவதும் இல்லை. நல்லா இருக்கா? இதான் விருச்சிகராசிக்காரங்க நிலைமை. 2 கூடையவன் குருவாக வந்ததால் இவங்க வாயை திறந்து காசு வேணும்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும்.
நீங்களும் இந்த ஜென்மத்துக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் அவனுக்கு ஒரு ஸ்தானம் கொடுத்துட்டீங்க. உனக்கு என்னப்பா நீ பெரிய ஆளுட்டீங்க. அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் என்ன பண்ணணும், குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வீட்டில் தங்கமாக உடம்பு ஃபுல்லாக போட்டுக்கிட்டே இருக்கணும். சும்மா இருக்கும் போது கூட உடம்பு ஃபுல்லாக தங்கம் போட்டுகிட்டே இருக்கணும். தங்கம் போட்டுகிட்டே இருக்க பணம் வரும். தங்கம் போட போட தான் சேரும். விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கத்தை அடமானம் வச்சிங்கன்னா அதை விட பெரிய முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. அவ்வளோதான், அந்த தங்க நகம் மொழி போயிடும். அது வரவே வராது. விருச்சிக ராசிக்காரங்க தங்கத்தை இன்சல்ட் பண்ணவே கூடாது. வாத்தியாரை கிண்டல் பண்ணவே கூடாது. வாத்தியார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிரியமான குருவனுடைய ஃபோட்டோவை மாட்டி அதை டெய்லி பார்க்கணும். வாழ்க்கையில் நான் வந்து ரமணரோட தீவிர ஃபேன் நான் இன்னார நான் டிவோட்டி அவரோட ஃபாலோவர் என்றால் அவர்களுடைய படத்தை டெய்லி பார்க்கணும். அவர்கிட்ட போய் பேசணும். அந்த குரு தான் அவங்களுக்கு எல்லாம். அடுத்து குருனா என்ன அப்படின்னா, பசுமாடு குரு. கோசாலைக்கு அவங்க பணம் தர ஆரம்பித்தாங்கன்னா பணம் பல்கி பெருகும். விருச்சிக ராசிக்காரர்கள் கோசாலைக்கு, அதுவும் மஞ்சள் கலர் வாழைப்பழம், கத்தலி பழம்னு பேர், அந்த வாழைப்பழம் வாங்கி பசுமாட்டுக்கு கையால் பிரித்து கொடுத்து அந்த பசுமாடு சாப்பிட்றத பார்த்து ஆனந்தப்பட்டால் சந்தோஷப்படுவாங்க. பசுமாட்டுக்கு இவங்க பூஜை பண்ணிகிட்டே இருக்கணும். பசுமாட்டுக்கு எவ்வளோ தூரம் பூஜை பண்ணுறாங்களோ அவ்வளோ தூரம் இவங்க வெற்றி அடைவார்கள். அஸ்வ பூஜை பண்ணிகிட்டே இருக்கணும். குதிரைக்கு பூஜை பண்ணணும். இதெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் இன்பில்டாக பண்ண வேண்டியது. முக்கியமாக குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். முருகப்பெருமானை முருகா 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 முருகா. முருகன் சஷ்டி கவசத்தை கேட்டால் விருச்சிக ராசிக்காரர்கள் வீட்டில் பணம் கொட்டும். சஷ்டி கவசத்தை யார் கேட்கலையோ அவங்களால பணத்தை அச்சீவ் பண்ணவே முடியாது. சஷ்டி கவசம் டெய்லி கேட்கணும். முருகன் சம்மந்தப்பட்ட கீர்த்தனைகள் உள்ளம் முருகோதையா சும்மாவே ஓடணும் வீட்டில். அதை கேட்டுகிட்டே இருக்கணும். முருகா முருகா முருகா. பச்சை கலர் வஸ்திரங்கள் அணிந்து முருகப்பெருமானை வழிபடலாம். குன்றிருக்கும் இடமெல்லாம் சென்று குமரனை வழிபடலாம். இதெல்லாம் பண்ண விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பலன் கிடைக்கும். 10 கொடிவன் சூரியன். விருச்சிக ராசிக்கும் சூரியனுக்கும் ஏதோ ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்குது. அந்த சூரிய பகவானுடைய அனுகிரகம் இவர்களுக்கு வேண்டும். சூரிய தேவனை வணங்க வேண்டும். சூரிய தேவாய நமஹ, சூரிய தேவாய நமஹ, சூரிய தேவாய நமஹ. டெய்லி சூரியனை பார்க்கணும், வணங்கணும். சந்திரன் இவங்களுக்கு ஜென்ம எதிரி. விருச்சிக ராசிக்காரர்கள் அம்மாவால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இன்பில்டு. ஏன்னா 9 கொடிவன் சந்திரன். அப்போ சந்திரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பால், பழம், இந்த தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ட்ரிங்க்ஸ், வாட்டர் பாட்டில், கூல்ட்ரிங்க்ஸ், இந்த பிஸ்னஸ்லாம் இவங்க பண்ணவே கூடாது. நம்பர் 2 இவங்களுக்கு ஆகாது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா இவர்களுக்கு 9 கூடிய சந்திரன் பாதகாதிபதி. சந்திரனுடைய டிஜிட் 2. இவங்களுக்கு ரொம்ப லக்கியான டிஜிட் 3, லக்கியான டிஜிட் நம்பர் 9. இதை மட்டும் ஃபாலோ பண்ணணும். இதை மட்டும் பண்ணால் விருச்சிக ராசிக்காரர்கள் காட்டில் மழை. இந்த பதிவில் நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாம் செட் ஆகும்னு பார்த்தீங்க, எந்தெந்த திசைகள், எந்தெந்த தொழில்கள்னு பார்த்தீங்க, என்னென்ன அன்லக்கின்னு பார்த்தீங்க. அடுத்ததாக தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளில் எந்தெந்த கிரகங்களை எப்படி கும்பிடணும், எந்த நாட்கள் கும்பிடணும், எந்த பரிகாரம் பண்ணணும், என்ன மந்திரம் சொல்லி வழிபடணும், அதெல்லாம் தொடர்ந்து நம்ம ரெட்ரோ ஆன்மீகத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள். ஸோ ஒரு கிரகத்தை நீங்கள் அதற்குரிய நாளில், அதற்குரிய டிஜிட்டில், அதற்குரிய கலரில், அதற்குரிய நைவேத்தியம் புஷ்பங்களோடு வழிபடும் பொழுது அதனுடைய சக்திகள் அதிகம். அதை நம்ம சொல்ல வர்ற பாயிண்ட்டு. இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த தொழில் தானே, நீங்கள் அதை பண்ணிங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். மற்ற தொழில் இருக்கனே சார், கன்வெர்ட் பண்ணி சீக்கிரமாக இந்த தொழிலுக்கு வந்துருங்க அப்படிங்கிறது தான் இது. அல்லது சைட் பிஸ்னஸாக இதை வச்சுக்கோங்க. பொருளாதார முன்னேற்றத்துக்கு இது ஹெல்ப்பாக இருக்குங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ஸோ கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா, இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் வந்திருக்கிறது. மலேசியாவில் நண்பர்கள் எல்லாம் புக் பண்ணிக்கோங்க. டைரக்ட் கன்சல்டேஷனாக நேரடியாக என்னை சந்தியுங்கள். வாரம் மலேசியா வருகிறேன், உங்களை பார்க்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் பூஜைகள் வேணுமோ செஞ்சு தரேன். ஸோ தொடர்ந்து ரெட்ரோ ஆன்மீகம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் உரிய சித்தர்கள், முருகன் எந்த முருகன் அப்படிங்கிற மாதிரி நிறைய அலசி இந்த வருடம் ஃபுல்லாக வெறும் செவிக்கு அமுதத்தை ஊட்டிக்கொண்டே இருக்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வருடத்துடைய இலக்கு 5 லட்சம் பேர் அப்படிங்கிறத மைண்டில் வைங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.